அதிபுத்திசாலிகளான அன்பார்ந்த கன்னிராசியினரே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டின் அதிபதி குரு பகவான் மற்றும் களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டின் அதிபதி குரு பகவான். ஆஹா, கன்னிராசியினரே, இது அற்புதமான அருமையானதொரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும். அதிக திறமையுடன் பிறரை வழி நடத்துவதில் வல்லவரான நீங்கள் செய்யும் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து மிக மிக பெரிய லாபத்தை பெற முடியும். புதிய தொழில் தொடங்கினால் 100க்கு 100 சாதிக்கலாம். அன்பார்ந்த கன்னிராசியில் இடம்பெற்றுள்ள சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களே, இதுவரை ராசி ரீதியாக குரு பகவானின் கோச்சார பலன்களை பார்த்தோம். இப்பொழுது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து குரு பகவானின் கோச்சார பிரவேச பலன்களை பற்றி பார்ப்போம். ஆகா, இந்த ஒரு காலகட்டமும் மிகப்பெரிய அற்புதமான அருமையான அரிதான ஒரு காலகட்டம். செய்யும் தொழிலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் காண்பீர்கள். வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும். அனைத்து விஷயங்களிலும் ஜெயம் உண்டாகும். அடுத்து 1/11/2026 முதல் 25/1/2027 வரை குரு பகவான் அதிசாரம் பெற்று சிம்ம ராசியில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 26 அன்பார்ந்த கன்னிராசியில் இடம்பெற்றுள்ள ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, இதுவரை உங்கள் ராசி ரீதியாக குரு பகவானின் கோச்சார பலன்களை பார்த்தோம். இப்பொழுது உங்கள் ஜென்ம நட்சத்திரமான ஹஸ்தம் நட்சத்திரத்தில் இருந்து நட்சத்திர ரீதியாக குரு பகவானின் கோச்சார பலன்களை பார்ப்போம். ஆகா, ஓஹோ, பேஷ் பேஷ் என்றே சொல்ல வேண்டும். அதாவது நட்சத்திர ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் மிகப்பெரிய ராஜயோக காலமாகும் இது. அதாவது கூரையை பெய்துக்கொண்டு தங்க மழை பெய்யும் காலம் இது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட ஒரு யோகமான காலத்தில் எதிர்காலத்திற்கு தேவையான பொன் பொருள்கள் அனைத்தையும் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த கன்னிராசியில் இடம்பெற்றுள்ள சித்திரை 1, 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களே, 2/6/2026 முதல் 18/6/2026 வரை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து 21வது நட்சத்திரமான குரு பகவானின் புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அன்பார்ந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களே, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது போன்ற யோகமான காலகட்டத்தில் வரும் பொன் பொருள்கள் அனைத்தையும் பலருக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு, செய்யும் தொழில் முறையை மாற்றுவீர்கள், பூர்வீக சொத்தை விற்று கடன் அடைப்பீர்கள் மற்றும் குழந்தை பெறும் பாக்கியமும் உண்டாகும்.